அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த ஃப்ரெண்ட்ஸ் போர்ஷன் அப்படின்னு வந்து வரும், அந்த லவ் அதுக்காக ஒரு சண்டை அப்படின்னும் போது அதை வந்து ஒரு சீரியஸான சண்டை அப்படிலாம் இல்லாமல் இது வந்து ஒரு ஸ்கூல் படமாக, ஸ்கூல் சப்ஜெக்ட், இதில் வந்து ஹீரோ வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக வராரு. ஸோ அதை வந்து ஒரு காமெடி எலிமெண்ட்டோட ஆட் பண்ணி அதை எப்படி வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாமோ அந்த சீன் உண்மையிலே பயங்கர ஹிலேரியஸாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் அடி வாங்குற சீனு, அந்த ஸ்கூலுக்குள்ளே இருக்கிற அந்த குட்டி குட்டி மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப நம்மளோட ஸ்கூல் டேஸை வந்து பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. இது இந்த ஜென்சி கிட்ஸ்க்கு எந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து தெரியல. பட் ஓவராலாக பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளோட ஸ்கூல் நினைவுகளை கண்டிப்பாக ஞாபகப்படுத்தும். அண்ட் அதுக்குள்ளே வந்து சரவணன் அவரோட கேரக்டர் வந்து சித்தப்பு சரவணன் இருக்கார்ல, அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து அவர் ஒரு மாதிரி ஒரு டீச்சராக வந்து அவர் ஒரு பக்கம் வந்து ஒரு கலக்கியிருக்காரு. ஸோ ஸ்கூல் மெமரிஸ், காதல், அதுக்கப்புறம் வந்து துரோகம், ஃபன், லவ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அடக்குன இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட இன்டர்வல் வந்து முடியுது. எப்போவுமே இன்டர்வல் வந்து ஒரு ஹை மொமெண்ட்டில் தானே முடிப்பாங்க. இதில் ஒரு இன்டர்வல் வந்து ஒரு நல்ல சாஃப்டான மொமெண்ட்டில் முடிச்சிருக்காங்க. நமக்கு இன்டர்வல் பார்க்கும்போது ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கே, ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்கே, இப்படி ஒரு இன்டர்வல் நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம் எந்த படத்துலையுமே. அந்த ஹை மொமெண்ட் இல்லாத வர இன்டர்வல் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த சுவாரஸ்யத்தை கொஞ்சம் கம்மிப்படுத்துச்சு தான். ஆனால் செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா